சாந்தி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடத்தினுடைய முதல் நாள் பாபா நமக்காக சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தையும் பசுமையாக்கக்கூடியவர்கள். அதாவது ஞான மழை பொழிந்து பசுமையாக்கக்கூடியவர்கள். எனவே பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை நீங்கள் தாரணா செய்து பிறகு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, எந்த மேகங்கள் மழை பொழியறது இல்லையோ அதற்கு என்ன பேர் கொடுக்கலான்னு சொல்கிறார். அதாவது எந்த குழந்தைகள் கடலான பாபா கிட்ட இருந்து ஞானத்தை முழுசாக நிறைச்சிட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்கிறது இல்லையோ அவங்களையெல்லாம் பாபா என்ன பேர் சொல்லலான்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மேகங்களை சோம்பேறி மேகங்கள்னு சொல்கிறார். இப்போ சோம்பேறி மேகங்களாக இருந்தால் ஏழையாக தான் ஆவாங்க. ஏழையோட வயிறு ஒட்டி போகிற மாதிரி இவங்க தாரணையும் செய்யறதில்ல, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதும் இல்லை. சுறுசுறுப்பான மேகங்கள் மழை பொழியக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது யார் தாரணா செய்கிறாங்களோ அவங்களால மேகங்களாயிட்டு மழை பொழியாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி குழந்தைகளான நம்ம எல்லாரையும் பாபா மேகங்களோட ஒப்பிடுறார். எப்படி அந்த மேகங்களெல்லாம் கடல் நீரை எடுத்து மழையாக பொழியுதோ அதே போல் பாபா அனைத்திலும் கடலாக இருக்கார். ஞானத்தை அவர்கிட்ட இருந்து நிறைச்சிக்கிட்டு நம்ம உலகம் முழுவதும் ஞான மழை பொழியக்கூடியவர்கள் ஆகணும். இதில் தாரணா செய்யலினா அவங்களால சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே சோம்பேறிகள்னு சொல்லிட்டார். அதனால் சத்தியுகத்தில் அவர்களுடைய பதவிகள் மிக கீழானதாக இருக்கும். ஏழைகளினுடைய பதவி அளவுக்கு கீழானதாக இருக்குங்கிற எச்சரிக்கை கொடுக்குறார். இன்றைய முரளியில் 2வது ஒரு கேள்வி கேட்குறாரு. நினைவு யாத்திரையினுடைய முக்கியமான முயற்சி என்னன்னு கேட்டார். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு புள்ளியாக இருக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்யணும். பாபா யாரா எப்படி இருக்காரோ அவரை அப்படியே நினைவு செய்யறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்கிறார். அடுத்தது இன்னைக்கு முரளியில் சொல்கிறாரு பாபா, இப்போ உங்களுக்கு முழு ஞானமும் கிடைச்சிருக்கு. தந்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த யாகத்தில் முழு உலகமும் ஸ்வாகாக போகுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மறந்துட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணுங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அடுத்துதான் பாபா சொல்கிறாங்க, பகவான் மிகப்பெரிய சக்திசாலியாக இருக்கார். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நான் கூட இந்த நாடகத்தினுடைய பந்தனத்தில் கட்டுண்டு இருக்கிறேன். பாரதத்திற்கு எத்தனை முறை ஆபத்துகள் வந்திருந்தது. இப்போ வரணும்னா ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கணும் இல்லையா? ஆனால் நான் கூட நாடகத்தில் வரவேண்டிய நேரத்தில் தான் வரேன். அதுலேயும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நான் வரேன். இந்த பிரம்மாவோட சரீரத்தில் பிரவேசம் செய்து குழந்தைகளானவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேங்கிறத புரிய வைக்கிறார். உலகத்தில் அனைவருமே ஆத்மா தான் பரமாத்மா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, உலக நாடக சக்கரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆத்மாவாகிய நாம் இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறோம், மீண்டும் நம்ம தான் சதோ பிரதான தேவதைகள் ஆகிறோம். இப்போ இந்த காலச்சக்கரத்தை சுற்றி ஆத்மாவான நாம் மீண்டும் தேவதையாக ஆவோம். இந்த ஹம்சோ சோகம், அதுவே நான் நானே அதுங்கிற அர்த்தத்தை மனிதர்கள் தவறாக புரிஞ்சிருக்காங்க. அதாவது ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது, பரமாத்மா தான் ஆத்மா ஆகுதுன்னு தப்பாக புரிஞ்சிருக்காங்க. ஆத்மாவும் புள்ளியாக தான் இருக்குது, பரமாத்மாவும் புள்ளியாக தான் இருக்குது. ஞானம் அனைத்தும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆத்மா பரமாத்மா ஒருபோதும் ஆக முடியாது. அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் கர்ம சந்நியாசிகள்னு சொல்லிட்டு தவம் செஞ்சுட்டு அமர்ந்துடுறாங்க. அதாவது அவங்க சாப்பிட்றதுக்காக எந்த காரியம் செய்யறதில்லை, மற்றபடி கர்மாவை செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாது. சில ஹட்டயோகிகள் அப்படியே உட்காந்து தவத்தில் இருக்கும்போது அவங்க மேலே மண்ணெல்லாம் விழுந்துருது. தண்ணி படும்போது புல்லெல்லாம் அவங்க மேலே முளைச்சிக்கும். அப்போ அப்படியெல்லாம் ஹட்டயோகம் பண்ணுறாங்க. ஆனாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப காரியங்கள் செஞ்சு தானே ஆகணும் இல்லையா? அப்படி நிற்கிறது கூட ஒரு காரியம்தானே. கர்மாவை இந்த உலகத்தில் யாராலையும் சந்நியாசம் செய்ய முடியாது.
மற்றபடி அந்த ஹட்டயோகி சந்நியாசிகள் தன்னுடைய தூய்மையினுடைய சக்தியால் பாரதத்திற்கு நன்மை தான் செஞ்சுருக்காங்க. இல்லாட்டி பாரதத்தினுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும்? எனவே பாபா மீண்டும் தூய்மையை படைப்பதற்காக வந்திருக்கார். தூய்மையின் மூலமாக இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குறார். எனவே குழந்தைகளுக்கு சொல்கிறாரு, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு தன்னை பாபா நினைவின் மூலமாக தூய்மையாக ஆக்கக்கூடிய தாரணையை செய்யணும். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை, அதாவது நம்முடைய லட்சியம் அதுதான், தேவதையாக மிக உயர்ந்த நிலை அடையணும். அனைவருடைய பாக்கெட்லேயும் இந்த படத்தை எப்போவுமே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது. பிரம்மா பாபா கூட நாராயணனோட படத்தை எப்போவுமே தன் பையில் வச்சுட்டே இருப்பாராம். அப்படி எந்த நாராயணனுக்கு பூஜை செய்தேனோ நான் சத்தியுகத்தில் அதுவாக ஆக போகிறேங்கிற மகிழ்ச்சி அவ்வளவு இருந்தது. அதுபோல் குழந்தைகளான உங்களுக்கு கூட அளவற்ற மகிழ்ச்சி இருக்கணுங்கிறத புரிய வைக்கிறார். இந்த புது வருடத்தினுடைய முதல் நாளில் இது போல் அநேக விஷயங்களை முரளியில் புரிய வைக்கிறாரு. நாம் முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 1/1/2025. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஞான மழை பொழிந்து பசுமையாக்குபவர்கள். நீங்கள் தாரணை செய்து பிறரையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். கேள்வி: எந்த மேகம் மழை பொழிவதில்லையோ அதற்கு என்ன பெயர் கொடுப்பீர்கள்? பதில்: சோம்பேறி மேகம். சுறுசுறுப்பான மேகம் மழை பொழியும். ஒருவேளை தாரணை செய்தால் பொழியாமல் இருக்க முடியாது. யார் தாரணை செய்து பிறரை செய்ய வைப்பதில்லையோ அவரது வயிறு முதுகோடு ஒட்டிக்கொள்ளும். அவர் ஏழையாக இருப்பார், பிரஜையாக போவார். அடுத்த கேள்வி: நினைவு யாத்திரையின் முக்கிய முயற்சி என்ன? பதில்: தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை புள்ளியுருவில் நினைவு செய்ய வேண்டும். தந்தை யாராக இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ அதே சொரூபத்தில் சரியாக நினைவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதற்கே முயற்சி தேவை. பாடல்: பிரியமானவரோடு இருப்பவருக்கு ஞான மழை. ஓம் சாந்தி. கடலுக்கு மேலே மேகங்கள் இருப்பதால் மேகங்களின் தந்தையாக கடல் இருக்கிறது. எந்த மேகம் கடலோடு இருக்குமோ அதுவே மழை பொழியும். அந்த மேகமும் தண்ணீரை நிறைத்து பிறகு பொழிகிறது. நீங்களும் நிறைப்பதற்காக கடலில் வருகின்றீர்கள். கடலின் குழந்தைகள் மேகங்களாக இருக்கின்றன. அது நல்ல தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுகிறது. இப்போது மேகங்களும் அநேக விதங்களில் இருக்கின்றன. சில மிக நன்றாக பொழிந்து வெள்ளத்தை ஏற்படுத்துகின்றன, சில குறைவாக பொழிகின்றன. உங்களிலும் நம்பர்வார் இருக்கின்றீர்கள். யார் மிக நன்றாக பொழிவாரோ அவரது பெயர் பாடப்படுகிறது. அப்படி நன்றாக மழை பொழிந்தால் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இங்கும் அப்படித்தான். யார் நன்றாக பொழிவார்களோ அவர்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது. யார் பொழிவதில்லையோ அவரது உள்ளம் சோம்பலாக இருக்கிறது. வயறு நிறைவது இல்லை. முழுமையாக தாரணை ஏற்படாததால் வயறு முதுகோடு ஒட்டி கொள்ளுகிறது. பஞ்சம் வரும்போது மனிதர்களின் வயிறு முதுகோடு ஒட்டி கொள்ளுகிறது. இங்கும் தாரணை செய்து பிறரை தாரணை செய்ய வைக்கவில்லை என்றால் வயிறு முதுகோடு ஒட்டிக்கொள்ளும். நன்றாக பொழிபவர்கள் சென்று ராஜா ராணி ஆவார்கள். பொழியாதவர்கள் ஏழைகள் ஆவார்கள். ஏழையின் வயிறு முதுகோடி ஒட்டியிருக்கும். அதனால் குழந்தைகள் மிக நன்றாக தாரணை செய்ய வேண்டும். இதிலும் ஆத்மா பரமாத்மாவின் ஞானம் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நம்மிடம் ஆத்மா பரமாத்மா இரண்டின் ஞானமும் இருக்கவில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அதனால் வயறு முதுகோடு ஒட்டியிருந்தது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் விஷயமே முக்கியமானது. மனிதர்கள் ஆத்மாவையே அறியாத போது பரமாத்மாவை எப்படி அறிய முடியும்?
எவ்வளவு பெரிய வித்வான், பண்டிதர் போன்றோர் இருக்கின்றார்கள். யாருக்கும் ஆத்மாவை பற்றி தெரியாது. ஆத்மா அழியாதது என்று இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. அதில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா அழியாதது, அப்படி பாகமும் அழியாதது. ஆத்மா எப்படி ஆல்ரவுண்டு பாகத்தை நடிக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்லுகின்றார்கள். குழந்தைகள், உங்களிடம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழு ஞானமும் இருக்கிறது. அவர்கள் நாடகத்தின் ஆயுளை 1,00,000 வருடங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது உங்களுக்கு முழு ஞானமும் கிடைத்திருக்கிறது. இந்த தந்தை படைத்திருக்கும் ஞான யாகத்தில் முழு உலகமும் சுவாக ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தந்தையையும் சாந்திதாம் இனிய வீட்டையும் நினைவு செய்யுங்கள். நீங்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிய வைக்க முடியும். இப்போது நீங்கள் ஞானத்தால் நிறைந்திருக்கின்றீர்கள். மற்ற எல்லா முயற்சியும் நினைவில் இருக்கிறது. ஜென்ம ஜென்மங்களின் தேக அபிமானத்தை அகற்றி ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதில் தான் பெரிய முயற்சி இருக்கிறது. சொல்லுவது மிக எளிது. ஆனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை புள்ளி உருவில் நினைவு செய்வதற்கு உழைப்பு தேவை. நான் யாரோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யாராவது அரிதாக நினைவு செய்ய முடியும் என்று தந்தை சொல்லுகின்றார். தந்தை எப்படி இருக்கின்றாரோ அப்படி குழந்தை இருக்கின்றார். தன்னை அறிந்தால் தந்தையையும் அறிந்து கொள்ளுவீர்கள். பாடம் கற்பிப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. படிப்பவர்கள் பலர் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை எப்படி ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றார் என்பதை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் போன்ற எல்லாம் பக்தி மார்க்க பொருட்கள். புரிய வைப்பதற்காக நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் போன்ற எல்லாம் பக்தி மார்க்க பொருட்கள். புரிய வைப்பதற்காக நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்றபடி இதில் வெறுப்பதற்கு எந்த விஷயமும் இல்லை. சாஸ்திரங்களிலும் பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்று சொல்லுகிறார்கள். எனினும் புரிந்து கொள்வது இல்லை. இரவும் பகலும் பாதி பாதியாக இருக்கின்றன. ஏனியில் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கலாம். பகவான் பெரிய சக்திசாலியாக இருக்கின்றார். அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். பாரதத்திற்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தும் நான் அடிக்கடி வருகிறேனா என்ன? எனது பாகத்திற்கும் லிமிட் இருக்கிறது. எப்போது முழுமையாக துக்கம் ஏற்படுமோ அப்போதுதான் எனது நேரத்தில் வருகின்றேன். அதில் ஒரு நொடி கூட மாற்றம் இருக்காது. நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் அக்யூரேட் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக உயர்ந்த தந்தையின் அவதாரம். பிறகு குறைந்த சக்தியுள்ள எல்லோரும் நம்பர்வார் வருவார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இப்போது தந்தையிடமிருந்து ஞானம் கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் உலகின் எஜமானர் ஆகின்றீர்கள். உங்களிடம் சக்தி முழு வேகத்தில் வருகிறது. முயற்சி செய்து நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகின்றீர்கள். பிறருக்கு பாகமே இல்லை. முக்கியமானது நாடகம். அதன் ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. மற்ற எல்லாம் பொருட்கள். அவற்றை இந்த கண்களால் பார்க்க முடியும். தந்தை உலகின் அதிசயமாக இருக்கின்றார். அவர் பிறகு சொர்க்கத்தை படைக்கின்றார். அதை ஹெவன், பாரடைஸ் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. தந்தைக்கும் அவரது படைப்பிற்கும் பெரிய புகழ் இருக்கிறது. மிக உயர்ந்தவர் பகவான். மிக உயர்ந்த சொர்க்கத்தை அவர் எப்படி ஸ்தாபனை செய்கின்றார் என்பதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நீங்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்திருக்கின்றீர்கள். அதன்படியே பதவி பெறுகின்றீர்கள். யார் முயற்சி செய்தாலும் அவர்கள் நாடகத்தின்படியே செய்கின்றார்கள். முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. கர்மம் செய்யாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அந்த ஹட்டயோகி பிராணாயாமம் செய்து அப்படியே ஜடமாகின்றார். உள்ளே இருக்கின்றார். அவர் மீது மண் படுகிறது. மண்ணில் தண்ணீர் படும்போது புல் முளைக்கிறது. ஆனால் அதனால் எந்த லாபமும் இல்லை. எவ்வளவு நாள் அப்படி அமர்ந்திருப்பார்கள்? கர்மத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். யாரும் கர்ம சந்நியாசி ஆக முடியாது.
அவர்கள் உணவு போன்றவற்றை தயாரிப்பதில்லை, அதனால் கர்ம சந்நியாசி என்று சொல்லுகிறார்கள். இப்படியும் அவர்களுக்கு நாடகத்தில் பாகம் இருக்கிறது. இந்த துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் பாரதத்திற்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும்? பாரதம் நம்பர் 1 பியூராக இருந்தது. தந்தை முதலில் பியூரிட்டியை ஸ்தாபனை செய்கின்றார். அது பிறகு அரைக்கல்பத்திற்கு தொடர்கிறது. உண்மையில் சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருந்தது. ஒரு தேவ ராஜ்யம் இப்போது மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுங்கள் என்று நல்ல நல்ல ஸ்லோகன்களை உருவாக்கி மனிதர்களை எழுப்ப வேண்டும். இப்போது நீங்கள் எவ்வளவு நல்லபடியாக புரிந்து கொள்ளுகின்றீர்கள். ஸ்ரீகிருஷ்ணரை சியாம் சுந்தர் என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த காலத்தில் அதிகமானோர் இப்படிப்பட்ட பெயர்களை வைக்கின்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணரோடு போட்டி போடுகின்றார்கள். பதீத்த அரசர்கள் எப்படி பாவன அரசர்களின் முன்னால் தலை வணங்குகின்றார்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எனினும் அவர்களை அறியவில்லை. யார் பூஜைக்குரியவராக இருந்தாரோ அவரே பிறகு பூஜாரி ஆகின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்போது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. இது நினைவிலிருந்தாலும் மனநிலை மிக நன்றாக இருக்கும். எனினும் மாயா சிந்தனை செய்ய விடுவதில்லை, மறக்க வைக்கிறது. சதா மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களை தேவர்கள் என்று சொல்லலாம். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ராதா கிருஷ்ணரையோ அல்லது ராமர் போன்றோரையோ பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைவது இல்லை. ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சாஸ்திரங்களில் பிரச்சனையான விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த பாபா ஸ்ரீ நாராயணன் ஆகின்றார். பாபா இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகளும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பாக்கி எவ்வளவு காலம் இந்த பழைய சரீரத்தில் இருப்போம், பிறகு சென்று பிரின்ஸ் ஆவோம் என்று குறிக்கோள் இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். மகிழ்ச்சியில் எவ்வளவு நெகிழ்ந்து போக வேண்டும். எந்த அளவு படிப்பீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். படிக்கவில்லை என்றால் என்ன கிடைக்கும்? உலகின் மகாராஜா மகாராணி எங்கே? செல்வந்தர் எங்கே? பிரஜைகளின் வேலைக்காரர்கள் எங்கே? பாடம் ஒன்றே, மன்மனாபவ மத்யாஜீபவ. அப்பா, ஆஸ்தி, நினைவு மற்றும் சேவை, அவ்வளவுதான். இவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவருக்கு அல்லாஹ் கிடைத்தார், மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய லாட்ரி கிடைத்து விட்டது. வேறு என்ன வேண்டும்? அதனால் குழந்தைகள் மனதில் ஏன் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது? அதனால் அப்படிப்பட்ட டிரான்ஸ்லைட் சித்திரத்தை அனைவருக்காகவும் உருவாக்க வேண்டும். அதை பார்த்து குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பாபா சொல்லுகின்றார். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது, முற்றிலும் தாழ்ந்த புத்தியோடு இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் தாழ்ந்த புத்தியிலிருந்து சுத்த புத்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டீர்கள். வேறு எதையும் படிப்பதற்கு அவசியமில்லை. இந்த படிப்பால் உங்களுக்கு உலகின் அரச பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் தந்தையை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். அவர் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் அறிந்திருக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். எனினும் தந்தையோ ஞானத்தை கொடுக்கின்றார். இன்னார் படிக்கின்றார் என்பதை தந்தை புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி நாள் முழுவதும் இவரது புத்தியில் என்ன ஓடுகிறது என்பதை ஒன்றும் அமர்ந்து பார்க்க மாட்டார். இது அதிசய ஞானமாக இருக்கிறது. தந்தையை ஞானக்கடல், சுகம், சாந்தியின் கடல் என்று சொல்லுகின்றார்கள். நீங்களும் இப்போது மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகின்றீர்கள். பிறகு இந்த டைட்டில் போய்விடும். பிறகு அனைத்து குணங்களும் நிறைந்து 16 கலைகள் நிறைந்தவர் ஆவீர்கள். இதுதான் மனிதரின் உயர்ந்த பதவி. இந்த நேரம் இருப்பது ஈஸ்வரிய பதவி. இவை எவ்வளவு புரிந்து கொள்ளும், புரிய வைக்கும் விஷயங்களாக இருக்கின்றன. லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை பார்த்து அதிக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இப்போது நாம் உலகின் எஜமானர்களாக ஆக வேண்டும். ஞானத்தால் எல்லா குணங்களும் வருகின்றன. நமது குறிக்கோளை பார்த்தவுடன் புத்துணர்வு வருகிறது. அதனால் இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் என்று பாபா சொல்லுகின்றார். இந்த சித்திரம் உள்ளத்தில் அன்பை அதிகரிக்கிறது. இந்த மரண உலகத்தில் இது கடைசி பிறவி, அவ்வளவுதான். பிறகு நாம் அமரலோகத்திற்கு சென்று இப்படி ஆவோம் என்பது உள்ளத்தில் தோன்றுகிறது.
தத்துவம். நீங்களும் அப்படியே ஆவீர்கள். அதற்காக ஆத்மா பரமாத்மாவாக ஆகும் என்பது கிடையாது. இந்த முழு ஞானமும் புத்தியில் அமர வேண்டும். எப்போது நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் நாங்கள் ஒருபோதும் யாரிடமும் பிச்சை எடுப்பதில்லை என்று சொல்லுங்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அதிக குழந்தைகள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் உடல் மனம் செல்வத்தின் மூலமாக சேவை செய்கின்றோம் என்று சொல்லுங்கள். பிராமணர்கள் தமது வருமானத்தை கொண்டே யாகத்தை நடத்துகின்றார்கள். சூத்திரர்களின் பைசாவை பயன்படுத்த முடியாது. எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். நாம் எந்த அளவு உடல் மனம் செல்வத்தால் சேவை செய்வோமோ, சரண்டர் ஆவோமோ, அந்த அளவு பதவி பெறுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். தந்தை விதை போட்டதால் அவர் இந்த லக்ஷ்மி நாராயண் ஆகின்றார் என்பது தெரியும். பைசா இங்கே வேலைக்கு வரப்போவதில்லை. அதை ஏன் இந்த காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது? பிறகு சரண்டர் ஆனவர்கள் பட்டினியில் சாகின்றார்களா என்ன? அதிக பராமரிப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாபாவிற்கு எவ்வளவு பராமரிப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இவர் சிவபாபாவின் ரதமாக இருக்கின்றார். அவர் முழு உலகையும் சொர்க்கமாக மாற்றுகின்றார். அவர் அழகிய பயணியாக இருக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா அனைவரையும் அழகாக மாற்றுகின்றார். நீங்கள் கருப்பிலிருந்து வெண்மையாக அழகாக மாறுகின்றீர்கள். அவர் எவ்வளவு அழகிய மணமகனாக இருக்கின்றார். எல்லோரையும் வெண்மையாக மாற்றுகின்றார். அவரிடம் பலியாக வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆத்மாவை பார்க்க முடியாது, அறிய முடியும். அப்படி பரமாத்மாவையும் அறிய முடியும். பார்க்கும்போது ஆத்மா பரமாத்மா இருவரும் ஒரே மாதிரி புள்ளியாக இருக்கின்றார்கள். மற்றபடி எல்லா ஞானமும் இருக்கிறது. இது புரிந்து கொள்ள பெரிய விஷயமாக இருக்கிறது. குழந்தைகளின் புத்தியில் இதை குறித்து வைக்க வேண்டும். புத்தியில் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி தாரணை ஏற்படுகிறது. டாக்டர்களுக்கு மருந்துகள் நினைவில் இருக்கின்றன. அதற்காக அந்த நேரம் அமர்ந்து புத்தகத்தை பார்ப்பது இல்லை. மருத்துவத்திற்கு பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. சட்டத்திற்கு பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. உங்களிடமும் பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. தலைப்புகள் இருக்கின்றன. அதை பற்றி புரிய வைக்கின்றீர்கள். ஒரு பாயிண்ட் ஒருவருக்கு லாபத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ஒரு பாயிண்ட் அம்பாக தைக்கிறது. பாயிண்ட்டுகள் மிக அதிகமாக இருக்கின்றன. யார் நன்றாக தாரணை செய்வாரோ அவரால் நன்றாக சேவை செய்ய முடியும். அரைக்கல்பமாக மகாரோகி நோயாளியாக இருக்கின்றீர்கள். ஆத்மா பதீத்தமாகி இருக்கிறது. அதற்கு ஒரு அழியாத சர்ஜன் மருந்து கொடுக்கின்றார். அவர் எப்போதும் சர்ஜனாக இருக்கின்றார். ஒருபோதும் நோயாளியாவதில்லை. மற்ற எல்லோரும் நோய்வாய்ப்படுகின்றார்கள். அழியாத சர்ஜன் ஒரு முறை மட்டும் மண்மனாபவ என்ற ஊசி போடுகின்றார். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. சித்திரங்களை எப்போதும் பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். பாபா நாராயணரின் பூஜாரியாக இருந்தார். லக்ஷ்மியின் சித்திரத்தை அகற்றி நாராயணனுடைய சித்திரத்தை மட்டும் வைத்திருந்தார். யாருக்கு நான் பூஜை செய்தேனோ அவராக இப்போது நான் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. லக்ஷ்மிக்கு விடை கொடுத்ததால் நான் லக்ஷ்மி ஆக மாட்டேன் என்பது உறுதியாகிறது. லக்ஷ்மி அமர்ந்து கால்களை அமுக்கி விடுவது நன்றாக இருக்கவில்லை. அவரை பார்த்து ஆண்கள் பெண்களை கால்களை அமுக்க வைக்கின்றார்கள். அங்கே ஒன்றும் லக்ஷ்மி இப்படி கால்களை அமுக்கிவிட மாட்டார். இந்த வழக்கம் அங்கே இருப்பதில்லை. இந்த வழக்கம் ராவண ராஜ்யத்தை சார்ந்தது. இந்த சித்திரத்தில் முழு ஞானமும் இருக்கிறது. மேலே திருமூர்த்தியும் இருக்கிறது. இந்த ஞானத்தை நாள் முழுவதும் சிந்தனை செய்வது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பாரதம் இப்போது சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல விளக்கமாக இருக்கிறது. இது மனிதர்களின் புத்தியில் ஏன் அமரவில்லை என்பது தெரியவில்லை. மிக நன்றாக நெருப்பு பிடிக்கும். உலகிற்கு நெருப்பு பிடிக்க வேண்டும். ராவண ராஜ்யம் நிச்சயம் அழிய வேண்டும். யாகத்திற்கும் பவித்திர பிராமணர்கள் தேவை. உலகம் முழுவதும் பியூரிட்டியை கொண்டு வர இது மிகப்பெரிய யாகம். அந்த பிராமணர்களும் பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் அவர்கள் வயிற்று வம்சாவளிகள். பிரம்மாவின் குழந்தைகள் பவித்திர வாய் வம்சாவளியினராக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சுத்த புத்தியுடையவராகி அதிசய ஞானத்தை தாரணை செய்து தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆக வேண்டும். ஞானத்தால் அனைத்து குணங்களையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை எப்படி உடல் மனம் செல்வத்தை சேவைக்கு கொடுத்து சரண்டர் ஆனாரோ அப்படி தந்தைக்கு சமமாக உங்கள் அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்த வேண்டும். சதா புத்துணர்வோடு இருப்பதற்கு குறிக்கோளின் சித்திரத்தை கூடவே வைத்திருக்க வேண்டும். வரதானம். ஒரே ரசனை ஸ்திதி மூலமாக சதா ஒரு தந்தையை பின்பற்றும் மகிழ்ச்சியானவர் ஆகுக. குழந்தைகள் உங்களுக்கு பிரம்மா பாபாவின் ஜீவன் அக்யூரேட் கம்ப்யூட்டராக இருக்கிறது. எப்படி இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை கேட்கின்றார்களோ அப்படி மனதில் எப்போது என்ன கேள்வி எழுந்தாலும் ஏன், என்ன, எப்படி என்பதற்கு பதிலாக பிரம்மா பாபாவின் ஜீவன் வடிவ கம்ப்யூட்டரில் பாருங்கள். ஏன் மற்றும் என்ன என்ற கேள்விகள் இப்படி என்று மாறிவிடும். கேள்வியோடு இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பவர் என்றால் ஒரே ரசனை ஸ்திதியில் ஒரு தந்தையை பின்பற்றுபவர். ஸ்லோகன். ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருக்கும் அனுபவம் செய்யுங்கள். விசேஷ குறிப்பு. அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் 2025 ஜனவரி 1 முதல் 31 வரை விசேஷமாக அகநோக்கு குகையில் அமர்ந்து யோக தவம் செய்து முழு உலகிற்கும் உங்கள் சக்திசாலி மனதால் விசேஷ சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இந்த லட்சியத்தோடு இந்த மாத பத்திர புஷ்பத்தில் எந்த அவ்யக்த சைகைகள் அனுப்பப்பட்டதோ அவை முழு ஜனவரி மாத முரளியிலும் கீழே எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் இந்த பாயிண்ட்டுகளின் மீது விசேஷ சிந்தனை செய்து மனசா சேவையின் அனுபவி ஆகுங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். நீங்கள் அமைதி தூதுவ குழந்தைகள். நீங்கள் எங்கே இருந்தாலும் போக வர சதா தன்னை அமைதியின் தூதுவர் என்று உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். யார் தானே சாந்த ஸ்வரூபத்தில் சக்திசாலி ஸ்வரூபத்தில் உறுதியாக இருப்பாரோ அவரே பிறருக்கும் சாந்தி மற்றும் சக்தியின் சகாஸ் கொடுத்து கொண்டே இருப்பார். ஓம் சாந்தி.